Good morning students. NTSC National Talent Search Examination தேசிய திறனாய்வு தேர்வு இந்த எக்ஸாமுடைய டிப்ஸ் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ எக்ஸாம் வந்து எப்படி ஈஸியாக எழுதலாம் அப்படிங்கிற சில டிப்ஸ். இந்த தேர்வுக்கு முன்னாடி அதாவது மேட் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதில் நம்ம NMS எக்ஸாம் எழுதுற மாதிரியே மேட் அண்ட் SAT ரெண்டு எக்ஸாம் எழுதுவீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையான அடிப்படை கொடுக்கப்பட்ட 4 விடைகளில் நீங்கள் கண்டறிய வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கடிகார கணக்குகள், நாள்காட்டி கணக்குகள், காலம் மற்றும் வேலை, தொலைவு, இது போன்ற கீழ்ப்பகுதி வந்து மேட் மேல் பகுதி அடுத்தது வந்து SAT, அதாவது மேல் நோக்கி ஒரு ஷேப் இருந்ததுன்னா அது கீழ் நோக்கி ஷேப் வரும். do you know part வரும். அதே போல நீரில் பார்க்கும் அதே மாற்றம் அடைய சில எழுத்துக்கள். சோ அதுவும் நீங்க வந்து நல்லா லெசனை வந்து ரீட் பண்ணி சில எழுத்துக்கள் வந்து எந்த சேஞ்சஸ் அதனுடைய நம்ம ஸ்டேஜஸ் என்ன அப்படின்னா தேசிய திறனாய்வு தேர்வு நிலை 1, தேர்வு நிலை 2, அதாவது ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 எந்த சேஞ்சுமே வராது. அதே போல சில இதற்குண்டான எண்கள் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில யூனியன் பிரதேசங்களில் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து மாற்றம் அடையாத சில வடிவங்கள் இந்த தேர்வில் பங்கேற்க இந்த மாதிரியான இதை எப்படி விண்ணப்பிக்கிறது மாற்றம் அடையாது. அதே போல எழுத்துக்களும் இதுல நீரில் பார்க்கும்போது பாருங்க எந்தெந்த இந்த தேர்வினுடைய பகுதிகள் கிடையாது. F வந்து மாறுது, G வந்து கொஞ்சம் மாறுது. அதே போல NMS எக்ஸாம்ல நம்ம மேட் எழுதுறோம் இல்லையா, 8th ல எழுதிருப்பீங்க. K மாற்றம் நீங்க 8th ஸ்டாண்டர்ட் வந்துட்டீங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா தனித்த பாடம் மனத்திறன் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நம்மளுடைய பகுத்தறிவு திறன், காரண மாதிரியான முப்பரிமாண விதியை காட்சிப்படுத்தி கண்டறியும் எண்ணியல் போல இது போன்ற அறிவை வந்து சோதித்து அறியக்கூடியதா தான் 6, 7, 8 மேட் NMS மேட் தேர்வு மாதிரியே தான். இதுலயும் பாத்தீங்கன்னா வினாக்கள் வந்து கொஞ்சம் அது NMS மேட்டோட இது கொஞ்சம் கடினமா. நீர்பிம்பம் இந்த தேர்வுல வந்து 100 வினாக்கள் மாற்று விடைகள், ஒவ்வொரு வினாவுக்கும் ஒரு மதிப்பெண் அளிக்கணும். given நம்ம எல்லா வினாக்களுக்குமே விடை அளிக்கணும். இந்த தேர்வுக்கு மொத்தம் 120 நிமிடங்கள் ஒதுக்குவாங்க. அதே போல SAT தேர்வு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் 2 ஓவல் நம்ம பாடத்துல இருந்து தான் கேள்விகள் கேட்பாங்க. 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு நம்ம பார்த்தோம். ஸ்டேட் போர்ட், CBSE, ICSE இந்த பாடத்திட்டத்திலிருந்து அறிவியல் ரைட் சைடு இருக்குது, கொஞ்சம் 20, சமூக அறிவியல் 40. இந்த பாடங்கள் இருந்து மொத்தம் 100 வினாக்கள் நமக்கு கேட்பாங்க. எல்லா வினாவும் ஒரு மதிப்பெண்கள் தான். மொத்தம் 120 நிமிடங்கள் இந்த எக்ஸாம் ஆன்சர் ஒதுக்கி இருப்பாங்க. SAT எக்ஸாம் பாத்தீங்கன்னா கணிதத்துக்கு 40 மார்க்கும், அறிவியலுக்கு 40 மார்க்கும், சமூக அறிவியல் 20 வீடுல நமக்கு மேல் நோக்கி இருக்க பகுதி SAT எக்ஸாம் நோக்கி அமையும். சோ இந்த எக்ஸாம்ல படமுமே பாஸ் பண்ணணும் அப்படின்னா 40% மதிப்பெண்கள் நம்ம பெற வேண்டும். அதே போல SC ST மாணவியர் முடிந்து 32% மதிப்பெண்கள் பெற்றால் சதுரம் இந்த வெளிப்புற ஷேப்ல எந்த சேஞ்சஸ் வராது. மேற்கண்ட தகுதி மதிப்பெண் பெற்றவர்களிலிருந்து அது வந்து தமிழகத்திற்கு 446 மாணவர்கள் இடஒதுக்கீடு அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள். அப்போ இந்த இதுல வந்து ஃபர்ஸ்ட் இது ஒரு போட்டி தேர்வு அப்படிங்கறனால எக்ஸாம்ல சதுரம் அது ஒரு சதுரம் அதுல ரைட் சைடு வந்து கார்னர்ல ஒரு முன்னாடி முதல் மதிப்பெண் வாங்க அந்த ஒரு கோணம் மட்டும் 446 மாணவர்கள் தான் நம்ம இடஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. சோ இது போல நெக்ஸ்ட் அவங்க பெறக்கூடிய உதவி தொகை ஒரு ரெக்டாங்குலர் தகுதி தேர்வு வந்து தேர்வு நிலை 1, தேர்வு நிலை 2 ரெண்டையுமே வந்து அது மேல போகும் பொழுது இதை வந்து நல்லா கவனத்துல வச்சுட்டு மாணவ மாணவியர்களுக்கு 6th கொஸ்டின் வந்து தகுதி தேர்வு தான். இதுல எந்த ஒரு NTSC நிலை மாணவியருக்கு இதுல மேல ஒரு ஷேடும் கீழே 2 ஷேடு இருக்குது. அப்படியே திருப்பும் பொழுது இதனுடைய தகுதியில் பகுதியில ஒரு ஷேடும் மேல் மாணவியில 2 ஷேட், அதாவது ஸ்டேஜ் 1ல ஸ்டேஜ் 2 எழுதுறதுக்கு அவங்க விண்ணப்பிக்க முடியும். ஓகே, ஒரு இந்த ஸ்டேஜ் 2 வந்து தனியா மற்ற இதுல எதுமே ஷேப்ல சேஞ்சஸ் வராது. மேல அந்த சின்னதா இருக்கக்கூடிய முக்கோணம் வட்டம் மட்டும் இடம் மாறி நிலை. அதுதான் ஸ்டேஜ் 2 அப்படிங்கிறது. தேர்வினுடைய அமைப்பை பொறுத்து நிலை 1 அதாவது ஸ்டேஜ் 1 போல மனத்திறன் கணிப்பறிவு திறன் பகுதிகளை ஸ்டேஜ் 1ல வந்து 2 அதே மாதிரி தான் கேள்விகள் இல்லையா. அதுல அது மட்டும் பாத்தீங்கன்னா 100 வினாக்கள் கேட்பாங்க. இதுல 120 மதிப்பெண்கள் மேல் உங்களுக்கு வழங்கப்படும். இது SAT எக்ஸாம் பாத்தீங்கன்னா அதே போல
9th ஒன் பாருங்க, ஒரு டைஸ் இருக்கு, மேல ஒரு டைஸும் கீழே 2 டைஸும் நமக்கு முன் அறிவியலுக்கு. அப்போ மேல வந்து சமூக 2 டைஸும் கீழே ஒரு டைஸும் நீங்க எக்ஸாம்லயும் மேல அந்த புள்ளிகள் இது எப்படி தெரியும், அந்த புள்ளிகள் வந்து எந்த மாதிரி மதிப்பெண் நம்ம 40% மேல இருக்க நம்ம பாஸ் அப்படின்னு அர்த்தம். SC ST மாணவர்கள் 32% மார்க் வாங்கினா பாஸ் அப்படின்னு அர்த்தம். பட் பாஸ் ஆன ஆப்ஷன் போதாது, அதிகமான மதிப்பெண் வாங்கினா மட்டும்தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் 10th ஒன் ஒரு கியூ உதவித்தொகை பெறுவதற்கு கியூல வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் வராது. ஆப்ஷன் 1 வந்து இந்திய அகில அளவில் நம்மளுடைய மதிப்பெண் கட் ஆஃப் ரேங்க். சோ இது ஆப்ஷன் 1ல கியூல எந்த சேஞ்சஸும் இந்த மதிப்பெண் அடிப்படையில். நெக்ஸ்ட் தாழ்த்தப்பட்ட பிரிவினருக்கு 15%, பழங்குடி பிரிவினருக்கு இதுல சேஞ்சஸே கிடையாது. மேல இருக்கக்கூடிய வட்டம் வந்து கீழேயும் 4% மேலேயும் 74.5% அந்த பொது பிரிவு ஒதுக்கப்பட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பெறக்கூடிய உதவித்தொகைனா 12th क्वेश्चन இதுல வந்து மாதத்துக்கு 1200 மேல வந்து ஒரு அறுகோணமும் கீழ ஒரு வட்டமும் 12ஆம் வகுப்பு வரை முக்கோணமும் கொடுத்திருக்காங்க. அந்த முக்கோணம் வந்து மேல் 11 12 திரும்பி இருக்கும், கீழ அறுகோணம் இருக்கும். ஆப்ஷன் 3 இஸ் தி ஆன்சர் கிடைக்கும். அதுக்கு அப்புறம் இளங்கலை ட்ரீ ஒன்னு கொடுத்திருக்காங்க. அந்த ட்ரீ வந்து மேல் நோக்கி லெஃப்ட் சைடுல இருக்கு, அதே மாதிரி அந்த ட்ரீ வந்து கீழ் நோக்கி வரும். இந்த 4th ஒன் இஸ் தி எப்படி எழுதுறது, அதனுடைய போர்ஷன்ஸ் என்ன, 14th ஒன் பாத்தீங்கன்னா எப்படி உதவித்தொகை கிடைக்கும். 6 சிம்பல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த 6 சிம்பல்ஸ்ல ஃபர்ஸ்ட்